கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த தெய்வமோ தெரியலையே, உன்னை கூடவே உன்னை புரிஞ்சுனே வாழ்கிறவங்களே உன்னை புரிஞ்சிக்காத போது, விட்டுட்டு போன போது நம்பர்லாம் சொல்கிறார் 150 கோடி. எனக்கு தெரியாது 150 கோடியா, இன்னும் கணக்கு எடுக்கிறானுங்க, இன்னும் ஜாதி வரை எடுன்றானுங்க. ஒரு தமாசாகுது. இது ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிறவங்களாங்கிறாங்க. போய் கடவுள் சீட்டு விசிலிஸ்ட்டு தாராக போய் ஊர் நாட்டில் வாழ்கிறவங்க இங்கே கூட எத்தனை பேர் வந்து அதுமாதிரி திருத்தனமாக உட்காந்துக்கிறாங்க தெரியாது. சொல்கிற 150 கோடி எப்படி புரிஞ்சுக்கிட்டு, இவங்க எப்படி நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் எப்போ நடக்குது? அவனுமா இது சாத்தியமா? இதெல்லாம் வர சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டுக்கிறாரு. முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, தகுதின்ற தலைப்பில் பேசுங்க. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, என்னை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு உன்னை வந்து யாரும் புரிஞ்சிக்கலையே, உன்னையே புரிஞ்சிக்கலையே, உன்னை கூட இருந்துகிட்டே உன்னை புரிஞ்சிக்காமல் விட்டாங்களே, அப்புறமா உண்மையை எப்படி இந்த 150 கோடி பேர் புரிஞ்சிக்க போகிறாங்க? அப்புறமா யார் இங்கே சரியான தலைவர் வர போகிறாரு? எப்படி தான் இவங்கெல்லாம் நல்லா இருக்க போகிறாங்க? சொல்லிவிட்டு தகுதின்ற தலைப்பில் பேசு. அப்படின்னா சொல்கிறாருன்னா, தகுதின்ற தலைப்பில் பேசி நான் தான் தகுதியானவன்னு, நீ தான் தகுதியானவன்னு சொல்லுன்றார். என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒத்துப்பாடா? இப்போ வருவா எப்படியும் ஒரு சாப்பாடு லஞ்சு பிரேக், இது உங்களுக்கு பிரேக் வரும்ல இடையில, அப்போட மேலே போய் கேளுங்க, இந்த ஆள் அவ்வளோ விசேஷமானவனா, ஒத்துக்கக்கூடியவன் நான், பேச்சு ஒன்றா சொல்லுவான். என்னான்ட்டு தரம்சாலி விசேஷமானவர், எங்கள் மாமா வச்ச, அவருக்கு மாமா வைக்கிறதான்றத அங்கே சுட்டி காட்டுவான். புரியுதா? நான் யாரோ வந்தால் சொல்லுவா, மூணாவது ஆள் சொல்லுவா. மூணாவது ஆள் விசேஷமானவனு புருஷங்கிட்ட போய், ஏங்க நான் பார்த்ததுலேயே அந்த ஹீரோ கமலஹாசன் தான், யாரோ ஒரு கருமத்தை, ஏதோ கமலஹாசனில் நான் தெரியாமல் வாய் ஒழிட்டேன், யாரோ ஒரு நாய் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு புருஷங்கிட்ட சொன்னான், ஒத்துப்பான்? ஏன் ஒத்துக்க மாட்டான்? 100% ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கணும் மொத்த இலக்கணமும் அவகிட்ட தான் இருக்குதுன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் ஒத்துப்பா? ஒரு பெண்ணுக்கான இலக்கணம் அத்தனையும் யாருக்கிட்ட இருக்குது? அவகிட்ட இருக்குதுட்டின்னு யாரோ இல்லை, அவங்க தங்கச்சிக்கிட்டே, நான் பார்த்ததுலையே என் மச்சின்ச்சி மாதிரி ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவா? ஒத்துப்பாங்க? ரொம்ப கஷ்டம். அவங்க ஒத்துக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தாண்டி உலகத்தில் இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொன்னால் ஒரு கால் என்ன பண்ணுவாவா? ஒத்துக்கினா, அதுவும் ஒத்துக்கினா தான் ஆச்சு. சரி பாமாட்டிக்கு என்ன பண்ணுறது, பயம் இல்லைனாக்கா அதுவும் இல்லாமல் போயிடுமே, நம்மளை விட்டு போயிடுவானே, அப்படி கூட சொல்லினுக்கலாம். யாருக்கு தெரியும்? நான் கொடுக்குற சம்பளத்துக்காகவோ, இல்லை நான் அவளுக்கு கொடுக்குற அன்புக்காகவோ, இல்லை நான் அவளை கூட வாழ்கிறதுனால வேண்டியோ இந்த சனி ஒத்துக்கலைனாக்கா என்ன பண்ணுவான்? விட்டு ஓட்டுவானேன்னு பயத்தில் கூட என்ன பண்ணலாம்? ஆமாம் ஆமாம் அப்படின்லாம். இப்போ என் தகுதி எங்கே இருக்குது? அவளோட பயத்தில் என்னுடைய தகுதி. அப்படி தானே? என்னை ஒத்துக்கலாம் வேணாம், என்ன ஒத்துக்குவானா? பிரச்சனை என்ன ஒத்துக்குதுன்றது தான் பிரச்சனை. ஒரு நாடகம்லாம் வந்தது ஒரு காலத்தில், எல்லாமே ரோபோ ஆளும். சுஜாதா தான் எழுதுதுன்னு நினைக்கிறேன். படமும் வந்தது. என் இனிய ஏந்திராவா? அதில் வந்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, தத்துவங்களை கோட்பாடுகளெல்லாம் ஃபீட் பண்ணி அதுக்கேற்றபடி வரலன்னா என்னென்ன தண்டனைன்றதெல்லாம் சொல்லி நடக்கிற மாதிரி ஒரு சீரியலில் சுஜாதா எழுதினார், சயின்டிஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை. அப்போ தகுதின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கணும். நாளை உலகம் அதை செய்ய போகுது. நீங்கள் இப்படிலாம் யோசிச்சு நிற்காதீங்க. தகுதியான ஒன்று கட்டாயம் உருவாயிடும். ஏன்னா ஏஐலாம் சேர்ந்து இப்போ பேசினுக்குது, அதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 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 விஷயத்தை கண்டுபிடிக்குது. நீங்கள் ஏஐ கிட்டே இப்போ போய் கேட்டிங்கன்னா கடவுள்னா யாருன்னா தெரியாதுன்னு சொல்லணும், நீங்களாம் நினச்சிக்கிறதுன்னு சொல்லணும். இது மாதிரிலாம் பேசினே இருக்குது. என்னெல்லாம் ஒரு படிச்சுட்டு சொல்லுது. அது கடவுள்னா ஒன்றுமே இல்லாதது, வெறுமையாக தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு சொல்லவும் செய்யுது. நீங்கள் சிவயோகி போய் கேட்டிங்கனாலும் சொல்லுது. அது அதெல்லாம் படித்து அதுங்கெல்லாம் சேர்ந்து புரிஞ்சு ஒரு கதையை எழுதிச்சின்னு வச்சுங்க. அப்போ நம்ம வந்து தகுதியான ஒன்றை கட்டாயம் அடைஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 150 கோடி இல்லை, உலகம் முழுசுமே ஒரு கொடைக்கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளோடு தான் நகருது. இப்போ நகர்ந்துன்னு போது இப்போ வார் நடக்குது, காயின் வந்து செல்லாது, பிட்காயின் கொடு, உன் கரன்சி எனக்கு வானான்றான்.
சீனாவோட யான் வாங்கிக்கிறேன்றான், பிட்காயின் கொடு வாங்கிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்மோஸை தந்து விட்றேன். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி நகர்றோம். நம்ம பிரச்சனைகள்லாம் வர வர ஒரு உண்மை நமக்கு புரிய வருது. எல்லோரும் என்ன தான் பண்ணி போவான் பிரச்சனை. அதனால் எனக்கு தகுதியிலலாம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமே இல்லை எல்லாருக்கும். எனக்கு நானே நிலையானவன் இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. நான் நேற்று ஒரு பேச்சு பேசுவேன், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவேன், நாளைக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுருக்கும், வேறு ஒரு பேச்சு பேசுவேன், தெரியாது. அதனால் என்ன பண்ண முடியாது, என்ன ஒத்துக்க முடியாமல் கூட போயிடலாம். அவர் ஒத்துக்குங்கிறாரு, இந்த கேள்வி கேட்ட மனிதர் என்ன ஒத்துக்கினார். ஆனால் நான் இந்த சமூகத்தை பார்த்து எல்லாருக்குமே சொல்கிறேன், என்னை ஒத்துக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை ஒத்துக்காமல் இருக்க முடியாது. நல்லா புரியணும். நான் வேறு, நான் சொல்கிற விஷயம் வேறு. என்னை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சமூக கட்டமைப்பு, என் மொழியை உனக்கு புரியாது, என்னத்தை ஒத்துப்பேன். 150 கோடி பேரும் தமிழாக பேசிக்கிறாங்க இல்லை. அப்போ என்னை கேட்கவே முடியாது. அவங்களுக்கு காது குத்து என்னை கேட்கவே முடியாத போது அவங்க எங்கே வருவாங்க? வரமாட்டாங்க. ஓட்டு போடுறதோ இதை தலைவர் தேர்ந்தெடுக்கிறதோ, தலைவர் தான் நம்மளை ஆளணுன்றதே முதல் முட்டாள்தனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேறு ஒருத்தர் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். இன்னும் மனிதன் அது விடுதலை அடையலை. நான் அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேன். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஓட்டு போடுறேன். ஓட்டு எதுக்கு போடுறேன்? உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா ஓட்டு போட மாட்டீங்க. பிரச்சனை எனக்கு வந்துடும். நார்மலாக அதெல்லாம் புரிய வச்சேன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க. எதுக்கு ஓட்டு போட்டேன்? நான் யாருக்கு அடிமையாக இருக்கலான்றதுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். என்னை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு 10 பேர் வரான், வந்து நின்று எனக்கு அடிமையாருன்றான். நான் 10,000 தர அடிமையாரு, எனக்கு 8,000 தர அடிமையாரு, உனக்கு மாதம் 1000 ரூபாய் தர அடிமையாரு, உனக்கு சிலிண்டர் தர அடிமையாருன்னு அவனை தரான். நான் அவனுக்கு அடிமையாருன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கே அதில் உரிமை இல்லைன்னு தெரியாமல் சொல்லுங்கிறான். உனக்கு புரிஞ்சானு பாரு, இல்லைன்னா விட்டுரு. அப்போ தகுதியே இல்லை அவனுக்கு. தகுதியானவன் ஏன் வந்து ஓட்டு கேட்கணும்? அவனுக்கு போடணும். நம்ம நீ தகுதியானவன், நீ தான் என்னை வழிநடத்த முடியும்னு நம்ம தேடி போய் ஓட்டு போடணுமா? அவன் கேட்டு நான் ஓட்டு போடணுமா? எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி ஒன்றா என்ன பண்ணுறேன்? தேடுறேன். எனக்கு ஒரு நல்ல காதலன் வேணும்னா, காதலி வேணும்னா தேடுறேன். நல்ல பொருள் வேணும்னா தேடுறேன். அப்படி தானே? இல்லை விளம்பரமானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேண்ணா? எனக்கு விளம்பரம் வச்சு தெரிஞ்சிச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இல்லைன்னா வானான்னே சொல்கிறேன். தேர்ந்தெடுத்த பேர் 5 வருஷத்துக்கு சொல்ல முடியும் வானான்ட்டேன். தெரியாத ஓட்டு போட்டுன்ட்டேன். ஒருத்தருக்கு ஓட்டு கேட்குறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தார். ஆனால் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு? இப்போ திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன்னாரு. நான் இதை செஞ்சேன்னு சொன்னார் அவர். நான் ஆட்சிக்கு வந்தேன், இதை செஞ்சேன், நான் நீட்டை எடுப்பேன்னு சொன்னேன், எடுத்துட்டேன் சொன்னாரா? இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு திமுக ஆட்சியை அகற்றணும், அதுக்கு தானே அவர் கட்சியில் இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லாருமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யாரை? புதுசாக 3வது நிற்கிறோன்னே. அப்போ தான் திமுக ஆட்சின்னா ஆகும், வெளியே போவோன்ற. இப்போ டிசிஷனாக இருக்குதா இல்லையா? இப்போ எது தகுதி மனுஷனுக்கு? முதல்ல ஒரு தனிநபருக்கு தகுதி எதுன்னு பார்க்கணும். எனக்கு தேவையானது நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேண்ணா. என்ன தெரிஞ்சு வச்சுக்கல? நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்ல, அதெல்லாம் எனக்கு தேவையா கேட்டிங்களா நீங்கள்? இப்போனா நான் சொல்கிறதெல்லாம் அதுதான். நான் சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு தேவையானது. நான் சொல்லித்தரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். என்னை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் விட்டாங்கன்னு போய் இப்போ சொல்லுங்களாம் பார்க்கலாம். என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க, நான் சிவை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் அங்கே போகிறதில்ல. அதுமாதிரி அவர் சொன்னதெல்லாம் தப்பாச்சு, சொல்ல வேண்டியது தானே. அவர் தப்பாக சொல்கிறாரு, அசிங்கமாக சொல்கிறாரு, கடவுள் ஒன்றும் கிடையாது, நிறையோ 100 சொல்ல ஒரு வீடியோ போடலாமே, ஏன் போடல? நான் அசல் உண்மை சொன்னேன், அதை என்ன பண்ண முடியாது. அப்போ என்னுடைய தகுதி எங்கன்னா, உனக்கு சொன்னது மட்டும்தான் என்னுடைய தகுதி. நான் உனக்கு தகுதியானவங்க கிடையாது. நான் உனக்கு தகுதியானவங்க கிடையாது. அவர் அப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறார். தலைவர்லாம் தேவையில்லை. தலைவர்லாம் என்ன இல்லை, தேவையில்லை. ஒரு ரூல் போட்டால் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆயிடுச்சுன்னா தலைவர் அதை பார்த்துனுங்கண்ணா. ஏன் நம்ம இடது பக்கம் போகணும்னு சொல்லிக்கிறோம்? 2 பேருமே இடது பக்கம் போனால் சண்டை வராது, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் போனால் என்ன, அவன் கன்ஃபியூஸ் ஆகும் ரோடு. ஒருத்தர் என்ன பண்ணுவான், மோதிப்போம். புரிஞ்சிச்சு எல்லாருக்கும். இப்போ எது தகுதியே? தலைவர் ஆகணும். அதுக்கு ரூலை புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம ரூலை உருவாக்கணும்? எல்லோரும் இடது பக்கம் போனால் ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டான், மோதிக்க மாட்டோம். ரோடு எப்படி இருக்கான், ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு. நம்ம ஊரில் தான் ரொம்ப மோசம். வண்டி போயிட்டு இருக்கும், தினாலும் ஒரு ஆட்டோ வரம் வந்து சலுக்குன்னு வெளியே போயிடுவோம். நமக்கு உயிர் வரும், அவனுக்கு உயிர் போயிட்டோமோ போலன்னே தெரியாது. இப்போ என்ன சொல்லுவான்னா, நாங்கள்லாம் சாமர்த்தியம் ஒரு அனாட்சியமாக ஒரு அல்பமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம். இப்போ போனது கூட பெரிய விஷயமா இருக்காது நமக்கு.
அவன் ஒரு பார்வை பார்க்காம பாரு, நம்மலாம் மனுஷன் தானான்னு தோணும். அப்போ ரோட்டில் ஜங்கிள் தீரி நடக்கும். இது எந்த தலைவர் வந்து திருத்துவார்? எந்த அவன் அந்த லாரியை போகிறதுக்கு அந்த டிவைடர் பக்கம் போகக்கூடாது, இந்த ஓரம் லெஃப்ட் இடது பக்கம் தான் போகணுன்ட்டு பெரிய லாரி எதுவும் போவான். இன்னொருத்தனும் அதே வேகத்தில் போவான். ஆனால் கொஞ்சோண்டு வித்தியாசமாக இருக்கும், போயிடுவான். அவள் தான் நம்ம பின்னாடி காரை வச்சுன்னு இங்கே டான்ஸ் ஆடின்னு இருப்போம். ஆமாம், இந்த பொம்பளைங்க பின்னாடி சூத்தாருனா டான்ஸ் ஆடின்னு இருப்போம்ல, அதே மாதிரி அவனுக்கு 2 பேர் இப்படி போயின்னு இருப்பாங்க. நம்ம இப்படி போகலாமா, இவன் எப்போனா போனால் தான் ஆச்சு, இவனா போனால் தான் ஆச்சு. அப்போ நம்ம எப்படிக்கிறோம்? தலைவர் பிரச்சனை என்ன பிரச்சனை? மேட்ரு இங்கெல்லாம் இல்லை, கல்வி முறையில் தான் மேட்ரு. விஷயம் கற்றுக் கொடுக்குறதுல தான் இருக்குது. கற்றுக் கொடுக்குற ஒரு மனிதன் சரியானது என்ன பண்ணல, கற்றுக் கொடுக்கல. நான் கற்றுக் கொடுக்குறோம் மட்டும்தான். நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயத்தை பார்க்கவே இல்லையே, நீங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு பார்க்குறீங்க. நான் நிலையானவன் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனால் நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் இல்லை, இந்த காலத்துக்கும் இருக்கும். நான் இல்லாத போது நீங்கள் அதை பேசுவீங்க. நான் இருந்தேன் தான், நான் தான் உங்களுக்கு பிரச்சனையே பேசுறதுக்கு. என்னுடைய பேச்சு பரவாததுக்கு காரணம் தான். ஏன்னா இவர் சாதாரணமாக இருக்கிறாரு, சாதாரணமாக பேசுகிறாரு, இன்னும் பெருசாக இதெல்லாம் பேசுகிறாரு, கூட பேசும்போது தூக்கணான்றது ஜெட்டி தெரியுதெல்லாம் பேசுகிறாருன்னு நினச்சினப்பான். ஆமாம், இன்னும் இவனுக்கு ஜெட்டி போடாத மாதிரியும், இவனுக்கு அதெல்லாம் இல்லாத மாதிரியும், தூக்காதது மாதிரியும், யாரையும் ஒரு சொல்லாத மாதிரியும், படத்தை அப்படி பார்க்காத மாதிரி, ஃபக்யூனாக்கா இப்போ கம்முனுக்கிறது, பிளட்டி ஃபூலு, ஆஸ்வோலு இதெல்லாம் சொன்னால் கம்முனே கேட்டுனுக்கிறது, இங்கிலீஷில் சொன்னால் அதெல்லாம் தப்பு கிடையாதுன்றது. எல்லா மொழியிலையும் கோவம் வந்தால் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவர் வார்த்தைங்க சில வச்சுன்னு இருப்பான். அப்போ தகுதின்றது தனிநபரை தன்னை ஆளுமை செய்கிறதுக்கான தகுதி இல்லை. எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால தான் என் மனைவி சுதந்திரமாகிறா. என் மனைவி ஏன் என்ன சுதந்திரமாகிறா? அவள் இஷ்டம், அவள் பயிற்சி பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். என் பிள்ளை என்கிட்ட ஏன் சுதந்திரமாகறான்? அவன் இஷ்டம். என் பொண்ணு ஏன் எப்படிங்கிறா? இல்லை, நான் சொல்கிற மாதிரி ரூல்னாக்கா சிக்கன் தான் இருக்கணும். எனக்கு வந்து ஸ்கிப்பிங் ஆட டெய்லி பிடிக்கும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும், நான் ஒரு பாக்ஸர்னால் என் பிள்ளை எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும் இல்லையே. அப்போ எதனால் அவங்க இப்படிங்கிறாங்க? அவங்களுக்கு வாழ்கிறது உரிமை இருக்குது. என்னென்ன ஒருத்தர் போகிறாருன்னா அவருக்கு உரிமை இதனால தான் போவார். நான் பாண்டேஜ் போட்டுருந்தேன்னா 12 வருஷம் நீ வந்து என்ன என்னை விட்டு என்ன போக கிடையாது, போகக்கூடாது, டெய்லியும் கால் கழுவிட்டு தான் வந்து உட்காரணுன்னா என்ன பண்ணுவார்? மில்டன் கேள்வி கேட்பாரா என்ன? வந்த எவனாக இருந்தாலும் முதல்ல வந்தால் காலில் ஊந்துட்டு தான் என்ன பண்ணான், உட்காரணுன்னு ஒரு ரூல் போட்டிருந்தா அவர் கை விசேஷமாக கால் விசேஷமானு கேட்பார்? வாய்ப்பே கிடையாது, வாய் மூட்டிருப்பார். அப்போ நான் என்ன சொல்லித்தரேன்னா, சுதந்திரமாக இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். விருப்பமாக ஒரு செயலை செய், கொண்டாட்டமாக நீ வாழ். அப்போ உனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால் என்னெல்லாம் நான் என்ன பெருசாகிறதுக்கெல்லாம் நான் பார்க்கல. அவனும் பெருசாக இல்லைன்னா அவன் பெருசாக வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். எல்லாருக்கும் தோணுமா நான் இப்படிலாம் பண்ணிக்கணுன்ட்டேன்? என்னை விட பணக்காரர் இருப்பான், ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டிப்பான், எல்லோரும் கட்டிப்பான். தோணாது. எல்லாருக்கிட்டையுமே மட்டன் இருக்கும், எல்லாருமே வெள்ளையாக செய்வாங்க, மிளகாத்தூள் போட்டு மஞ்சளை தான் செய்வாங்க. ஏன் தோணணும்? அப்படி தானே எல்லாருக்கும் தோணும். வாழ்க்கை எல்லாருக்கும் தான் இருக்குது, எல்லாருக்கும் தோணுதே. அப்போ எப்படி வாழ்கிறாங்க? அதுதான் அவங்க தகுதி. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு தகுதி இருக்குது. இதனால் தகுதின்ற அடிப்படையில் பேசுறதெல்லாம் இல்லை. அதனால் நான் பெரிய ஆள், என்னை தலைவரை ஏற்றுங்க, நான் தலைவராக ஏற்றுனா நாட்டை அப்படியே, அதெல்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் தலைவராக ஏற்றுக்காத வரைக்கும், நீங்கள் சரியாக வாழணும்னு நினைக்காத வரைக்கும், இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாத வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. பாவப்பட்ட ஜந்து தான். உங்களுக்கு 6 அறிவு இருக்கிற ஒரு விலங்கு நீ, அவ்வளோதான். இப்போ தகுதியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இது 150 கோடியெல்லாம் நம்பர்லாம் கிடையாது. உலகமே மாறலன்னா தேவைப்படுறவன் எங்கே இருந்தாலும் வருவான். கடவுள் ஒன்று இருக்குது, இந்த மனுஷனுக்கு கடவுள் தெரியும் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சுதானா என்ன பண்ணுவான்? அவன் தேடி வருவான். வேற்று கிரகவாசி வந்துக்கிறான், திருவானை கோயிலில் கோயில் கட்டு போய்க்கிறான் ஒருத்தனுக்கு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. இங்கே எதிர்க்கிறவங்களுக்கு தெரியாது. என் வீட்டு இந்த குடிலுக்கு எதிர்க்கிறாங்களே அவங்களுக்கு யாருன்னு என்ன தெரியாது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அவங்க தான் அதை எடுத்துப்பாங்க, எல்லோரும் எடுத்துக்க மாட்டாங்க. அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு தகுதி அவங்கவுங்களுக்கு வரணும், அவனர்களாலே. அதனால் இந்த எலெக்ஷனு தோத்துறது, தலைவர் ஒத்துக்கிறது, அது ஒருத்தர் என்னை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருந்ததுனால தான் போனாங்க. நான் தரலேன்னா போக முடியாது. விவாதத்தை தரமாட்டேன்னு சொல்லி அடம்பிச்சா ஒன்றும் செய்ய முடியாது.
அப்போ நான் எவ்வளோ சுதந்திரமாக விவேகத்துக்கும் கொடுக்கறதுக்கு தயாராகிறேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்க வெளியே போகிறாங்கன்னா நீங்கள் அதுவே ஒரு பெருமையாக நினச்சிக்கணும். இருந்தாலும் என்ன போனால் 10 வருஷம் 10 கூட வெளியே வந்துடலாம் பொழுதுன்ட்டு. ஆமாம், சில இடத்துல ஆசிரமத்தில் போனால் வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் கஞ்சி கூழ தான் குடிக்கணும், 4 மணி தான் எழுந்துக்கணும், ஆசிரமத்தை பெருகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டீச்சர் இருந்தாங்க, மீரா பாயிண்ட். கல்யாணம் ஆகாமல் வந்தாங்க. ரிட்டையர்ட் ஆன பணத்தெல்லாம் எடுத்து போய் அந்த தெலுங்கு தேசத்தில் ஒரு சாமியார் இருந்தார், முடியெல்லாம் பெருசாக வச்சுன்னு வாயில் லிங்கம் எடுப்பார் டவுல் வச்சு. பேருனா ஏதோ ஒரு சத்தியமான சாய். அவர் எந்த பக்கம் சாஞ்சாருன்னு தெரியாது. கிழக்கு சாய் பாபாவா மேற்கு சாய் பாபாவா ஏதோ சாய் பாபா. அவர்கிட்ட போய் இந்த ரிட்டையர்ட் ஆன பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து அவர் ரூம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ 7வது 8வது 12வது படிக்கும்போது ரிட்டையர்ட் ஆகி பண்ணாங்க. டியூஷன் நடத்தினாங்க. அவங்க எப்போனா வருவாங்க போவாங்க. அல்மா அழாத குறை அல்மா பெருகு சொல்லி ரூம் விட்டு வெளியே அமிச்சிட்டாங்களாம். 3 வருஷத்தில் காசு கொடுத்துட்டாங்க, போயிடுச்சு, அது முடிஞ்சிச்சு. அதுக்காலமாக அவங்க எங்கே சொல்கிறாங்க அங்கே தான் அவங்க இருந்தாகணும். இங்கே அப்படிலாம் இல்லையே. அதுவே உங்களுக்கு என்ன பெருமைக்குரிய விஷயம். போனவங்களாம் என்ன சொல்லிட்டு போய்கிறாங்க, எப்போனா நீங்களும் வரலான்ட்டு போய்கிறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்க, உஷாரா இந்த நான்சென்ஸ் இப்படி தான் பேசினுப்போம், நம்ம நம்ப கூடாதீங்க. உங்கள் இஷ்டம், சாய்ஸ் யுவர்ஸ். என்னுடைய தகுதி என்ன, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தான் இருப்பேன். வாரம் சச்சங்கம் நடத்துவேன். அது கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் பிடிக்கவே இல்லை, ஆனால் வாரம் சச்சங்கம் மட்டும் பேசிங்கிறாருன்னு. என் தொழில் பணி செய்து கிடப்பது. எல்லாம் நல்லா இருப்பீங்களா, சந்தோஷமாக இருப்பீங்களா, கொண்டாட்டமாக இருப்பீங்களா, மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்களா, ஆனந்தமாக இருப்போம். அதனால் 4 வார்த்தை பேசினா சிரிச்சிங்கன்னா பல்ல காமிச்சிங்கன்னா ஓகே பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் சிரிக்கிறது வரல, நீங்கள் சிரிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.